உண்டாகட்டுமாக. ஆமென். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அன்புக்குரியோர்களே, சில மாதங்களுக்கு முன் வெள்ளிக்கிழமை அன்று, ஜுமா அன்று, ஜுமாவுடைய குத்பாவில் ஓதப்பட்டவை மிகவும் சுருக்கமான 2 வாக்கியங்கள். ஒன்று, ஓதப்பட்டது அரபியில், அதை தமிழில் சொல்கின்றேன். பசியின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது, எனவே எனக்கு இதற்கு மேல் ஓத முடியவில்லை என்பது ஒரு வாக்கியம். இன்னொரு வாக்கியம், குதுபா பிரசங்கம் செய்கின்ற என்னுடைய நிலைதான் இப்படி என்றால், கேட்கின்ற உங்களுடைய நிலை இதைவிட மோசமாக பசியுடைய கொடுமையில் இருப்பதின் காரணமாக நீங்களும் கேட்பதற்கு முடியாத ஒரு நிலையில் இருக்கிறீர்கள். எனவே இந்த வாசகத்துடன் என்னுடைய குதுபா பிரசங்கத்தை நான் முடிவு செய்கின்றேன் என்ற ஒரு வாசகம். அநேகமாக இது செயலில் வந்த இடம் ஒன்று காசாவா இருக்கணும், இல்ல ஜோர்டான் பகுதிகளாக இருக்கணும். ஏழ்மையுடைய உச்சநிலை நம்ம அது பார்க்கறது இல்லைல்ல. நமக்கு ரீல்ஸ் பார்த்தா கூட பிடிச்ச ரீல்ஸ் எதுன்னு கேட்டா கிளுகிழுப்பா, உலகத்துக்கும் லாபம் இல்லை, ஆக்கிரத்துக்கும் லாபம் இல்லை, அப்படிப்பட்ட ரீல்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு சோம்பேறி கூட்டமாக நாம் நம்மை உருவாக்கல. 60 வயசு 70 வயசு தாத்தாலாம் வேலைக்கு போறாங்க. 6 வயசு 7 வயசு பையன் இப்படியே ஆற்றான் பாருங்க, விரல செல்போன்லயும் லேப்டாப்லயும் மவுசை பிடிச்சு தொங்குறான். செல்போனை முடிச்சுட்டு என்ன ஃபாஸ்ட் தெரியுங்களா? அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, நாம் நம்மில் பல பேர் காலை உணவை உண்டுவிட்டு வந்திருக்கின்றோம், சில நோம்பாளிகளை தவிர, இல்லையா? அதுக்கு பேர் என்ன? பிரேக்ஃபாஸ்ட். அல்லாஹ் அக்பர். அந்த பிரேக்ஃபாஸ்ட் என்ற வார்த்தைக்கு இன்னால் இல்லா ஓதுணும். நம்ம எங்க போனாலும் பிரேக்ஃபாஸ்ட், பெரிய மீட்டிங் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குங்க, பெரிய பெரிய ஜோடு பிரேக்ஃபாஸ்ட் இருக்குங்க. நான் தவறுன்னு நான் சொல்ல வரல. சரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுது? ஆஃபீஸ்லாம் அப்போ பார்த்துக்கலாம். அதில் வயிறு ஒரு மாதிரியா இருக்குது, ஹோட்டலில் கூட எடுக்க மாட்டேங்குது, காசு கொடுத்து கூட கியூவில் நிற்க வேண்டியதாக இருக்குது, பிலால் மாதிரி ஹோட்டலில், இல்லையா? சீக்கிரம் முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிறான். உயிர் இருந்தா சாப்பிடுவோமா இல்லையாட்டி? உயிர் இருந்தா கூட சாப்பிட முடியாது. சில பகுதியில சக்தி இருந்தா காசாக்கு போய் பாருங்க. அங்கிருந்து வரக்கூடிய செய்தி என்ன தெரியுங்களா? மிஸ்ரு போன்ற நாட்டிலிருந்து சாப்பாடு போகுது, ஊருக்கு வெளியே நிறுத்தப்பட்டு அந்த சாப்பாடு கெடும் அளவிற்கு அதை அங்கேயே இருக்க வைத்து குப்பையில போடுறாங்க. எங்க போடுறாங்க? காலைல ஒரு இது சம்பந்தமா பார்த்துட்டு இருக்கும்போது தற்செயலா கிடைச்ச ஒரு நம்ம பாஷையில ரீல்ஸ், கங்கையில பெரிய பால், எனக்கு தெரிஞ்சு
ஒரு 10 லிட்டருக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். கேன் கொட்டுறான். சின்ன சின்ன பெண் பிள்ளைகள் போயிட்டு அதை பிடிக்கிறாங்க, கொத்தி விடுறான். கங்கை தண்ணியில கொட்டுறான். சின்ன பெண் பிள்ளைகள் அங்கேயே கொட்டுறீங்க, எங்க பாத்திரத்துல போடுங்கன்னு பாத்திரத்தை காட்டுறாங்க. அந்த கிறுக்கு பையனுக்கு பாத்திரத்துல கொடுக்கறதுக்கு சவாப் இல்லையா? அந்த கிறுக்கு பையன் மட்டும் இல்ல, நம்ம மட்டும் என்ன பண்றோம்? ஊரே தெரியாத ஒரு பள்ளியாசலுக்கும் உலகமே தெரியாத ஒரு மதரசாவுக்கும் உண்மையிலே தேவையான்றே கொஞ்சம் கூட அதை ஆய்வு செய்யாத எத்தனை மதரசாக்களுக்கு நம்முடைய ஜக்காத் போயிட்டு இருக்குது. உண்மையான மதரசாக்கு போதுன்னா தவறே இல்லைங்க. மதரசா மார்க்கத்துடைய அடிப்படை. அதற்கு உங்களை மாதிரி ஆளுங்க கொடுத்த சாப்பாட்டுல வளர்ந்த உடம்பு தான் இது. இந்த ஆலிமியத் காசு கொடுத்து நான் படிச்சுட்டு வரல. 3 வேளை சாப்பாடு போட்டுதான் நமக்கு இல்மை கொடுத்தாங்க. புரியுதுங்களா? உண்மையான இடத்துக்கு போதுன்னா தவறு இல்லை, நான் அதையும் நான் மறுப்பேன். ஏன்னா சொந்தங்கள் கஷ்டப்படுறாங்க, குமர்களை வச்சுக்கிட்டு. வரதட்சணை எவ்வளவு வேணா பேசலாம். நான் இல்லை, இந்த மாப்பிள்ளைய பெத்தவன் பண்றான் பாருங்க, மோடிக்கு அப்ப மாதிரி ஆயிடுறான். மோடிக்கு அப்ப மாப்பிள்ளைய பெத்தவனுங்க. அந்த மாப்பிள்ளை உனக்கு தோர் போடுமா? அப்பனுக்கும் ஆத்தாவுக்கும் இதை வித்துட்டிய பொண்ணு வீட்டுல பூரா பார்த்து சில பேர் தனியை தலையை குடிக்கிறாங்க. நான் என்ன செய்யறது சொல்லுங்க? இதுதான் உண்மை. நீங்க நல்லா பாருங்க. நான் பொய் சொல்லல. ஒரு பெரிய மண்டபத்துல சாதாரண துணியை உடுத்திட்டு இஸ்திரி கூட இல்லாம மூஞ்சியெல்லாம் வாடி போய் ஒரு மஞ்ச பையோட ஓரமா ஒருத்தர் நிக்கிறான்னு வச்சுங்களேன், அடிச்சு சொல்லலாம் அவர் தான் யாருடைய அப்பா. வாலிபர்களே சொல்லணும், சொல்றதான் இங்க உட்காருங்க. ஒரு நட்பு ரீதியா சொல்றேன், என் தோழியை முடிச்சுட்டு போயிடாதீங்க. ஆனா எனக்கு வீட்டுக்கு வீடு வாசப்படிதான். அடுத்த பள்ளியில இப்படிதான் நான் பேச முடியும். பேசினாதான் ஹக்கு பேச மாட்டாங்க யாருமே. எல்லாரும் நான் சொல்றதுதான் உண்மை, நான் சொல்றதுதான் உண்மையான வழி. எல்லாமே மார்க்க வழிதாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சமூகத்துடைய அக்கறை இருக்கணுமா இல்லையா? இருக்கிறவங்க செய்யறாங்க, அவங்கள பத்தி நான் பேசல. இருக்கிறவங்க செய்யறாங்க, அவங்கள பத்தி நான் பேசல. இல்லாதவங்க எத்தனை குமர்கள். சவரன் எவ்வளவு தெரியுமா? யாருக்கு தெரியும்? ஒரு சவரன் நகை எவ்வளவு தெரியுமா? நகை தங்கம் யாருக்கு தெரியுமா? ஒருத்தர் சொல்ல மாட்டீங்க. இதை வச்சுதாங்க ஜக்காத்து, இதை வச்சுதாங்க எல்லாமே. 1 லட்சத்தி வயசானவங்க சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அனுபவம். இது தவறு இல்லையா? மண்டபம் பிடிக்கிறவன் பெண் வீட்டுக்காரன், டைரக்ஷன் இல்ல, டெக்கரேஷன் பண்றவன் பெண் வீட்டுக்காரன், சாப்பாடாக்குறவன் பெண் வீட்டுக்காரன். இவர் மாமு வருவாரு, நேரத்துக்கு கூட வரமாட்டாரு. ஜாயிஸான்னு சொல்லுங்க. விருப்பப்பட்டு செய்யறவங்களை பத்தி நான் பேசவே இல்லை. விருப்பப்பட்டு செய்யறாங்க, இருக்கிறவங்க செய்யறாங்க, அது தவறு இல்லை. தன்னுடைய பெண்ணுக்காக செய்யறாங்க, நல்ல மணமகனுக்காக செய்யறாங்க. எத்தனை பெண் குழந்தைங்க தெரியுமா கண்ணீர் விடுறாங்க. நீ காசாவுடைய நிலைமை, சில ஆப்பிரிக்கா கண்ட்ரியில ஒரு நிலைமை, அடுத்த வேளை சாப்பாடு என்னன்னே தெரியாது. நம்ம பல பேருக்கு தெரியும் எந்த ஹோட்டல் நம்முடைய சாப்பாடு இன்னைக்கு லஞ்ச்னு. எந்த ஹோட்டல்ல வீட்டு சாப்பாடா தான் வீட்டு சாப்பாடு இல்லை, லஞ்ச் எங்கன்னு தெரியும். தெரியுமா தெரியாதா? பேசுற எனக்கே தெரியும் எந்த வீட்டுல பாத்தியா இருக்குன்னு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, ரமலான் நெருங்குறோம். நம்முடைய ஒவ்வொரு ரூபாவும் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு முக்கியமானது.
முஸ்லிம்களை வாழ வைங்க, உறவினர்களை வாழ வைங்க. சில பேர் ஜக்காத் கொடுக்குற விஷயத்த சொல்றாங்க, அண்ணன் பேசுறது இல்லை, அதுல தம்பி பேசுறது இல்லை. ஜக்காத் நீ கொடுக்குறதுக்கு அவங்க பேசணுமா? எங்கேயாவது இருக்கா? எனக்கு தெரியலங்க, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, சொல்லலாம். இங்க நான் பேசுற 20 நிமிஷத்துக்கு நடுவில் சொல்லலாம். நான் அல்ஹம்துலில்லாஹ் நான் ஒரு உரிமையோட பேசுறேன். சலாம் கூட சொல்றது இல்லை. ஜக்காத் வாங்குறவர் சொல்லணுமா? ஜக்காத் வாங்குறவங்க சலாமு சொல்லணுமா? அதுக்கு சொல்லக்கூடாது. ஒரு முஸ்லீமை பார்த்தா சொல்லலாம், இவன் கொடுப்பான்னு சொல்லிட்டு நம்ம சலாம் சொல்லணுமா? அப்ப இது என்ன? இது அல்லாவா கைருல்லாவா? அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, இன்று முழுக்க கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கு மேலாக காசாவுடைய நிலைமை. பக்கத்தில் இருக்கிற அரபு கண்ட்ரிஸ் விதவிதமான சாப்பாடு. நல்ல ஹாஜிகளுக்கும் சரி, உம்ரா போறவங்களுக்கும் சரி, அங்க இருக்கக்கூடியவங்களும் சரி, கொஞ்ச நேரம் உண்மையிலங்க பசியுடைய மயக்கம் சாதாரண மயக்கம் இல்லைங்க. இங்க இருக்கக்கூடியவங்களுடைய லைஃப்ல எப்போது அப்படிப்பட்ட ஒரு சூழலை வந்திருக்கலாம். அந்த நிலைமை யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுலயோ இல்ல அம்மா அத்தா கஷ்டப்படும் போதோ, கஷ்டம் என்னன்னு தெரியாதவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? அல்லாஹ் கேட்க மாட்டானா சொல்லுங்க பார்க்கலாம். சொந்த அண்ணன் கிட்ட பேசுறதுல, தம்பி கிட்ட பேசுறதுல, அக்கா கிட்ட பேசுறதுல, தங்கச்சிட்ட பேசுறதுல, அம்மா கிட்ட பேசுறதுல, அத்தா கிட்ட பேசுறதுல, பாப்பா கிட்ட எதுக்கு வாழ்றோம்? இதுக்கா வாழணும்? அதுக்கு நீங்க 1000 உரிய காரணம் சொல்லுங்க. இது அல்லாஹ் ஏத்துக்குவானா? உங்களை வேண்டுமென்றே விலக்கி வைக்கிறாங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு உங்களுடைய ஹக்கை கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. ஹக்கு கொடுக்கிறவன் உயர்ந்தவனும் இல்லை, வாங்குறவன் தாழ்ந்தவனும் இல்லைங்க. அதை போதித்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். என்னால் நிறைய சொல்ல முடியும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விருந்தாளி இல்லாத சாப்பிட மாட்டாங்க. இன்னைக்கு விருந்தாளி நம்ம வீட்டுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? தப்பா கேட்கிறனோ? எத்தனை வருடங்கள் ஆச்சு தெரியுமா? நான் என் வீட்டில் சொல்றேன், என் வீட்டுக்கு வந்து பல வருஷம் ஆச்சு. என் கூட படிச்சவங்க வர்றாங்க, ரத்த உறவு வர மாட்டாங்க. அதுக்கு காரணம் எனக்கு தெரியாது. அது காரணம் தெரிஞ்சுக்கன்னா ஒரு ஹசரத்னா, ஹசரத் கர்மே கே தஸ்தர் கே ரஹேகா. சில பேர் சொல்லுவாங்க, இவர் இது கேலி பண்றதுதான் உருது பயன்படுத்துறாரு. இல்லைங்க, நவுசு பில்லா. உருதுலேயே படிச்சு உருதுலேயே வந்தவன், பிறப்பால் தமிழ. உருது மேல வெறியே இருக்குது எனக்கு. அரபி மேல வெறி, உருது மேல வெறி. தமிழ் பிறப்பால் வந்தது. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தேடி போறாங்க. ஒரு தடவை எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். யாரும் கிடைக்கல. ஒரு முதியவர் கிடைச்சாரு. அவர் யாரு? மறுப்பாளர். இப்ராஹிம் சாப்பாடு தரமாட்டேன்ட்டாரு. வஹி இறங்கிருச்சு. இப்ராஹிம் 70 வருஷமா நான் வாழ வைக்கிறேன் அவனை, நீ ஒருவேளை சோறு போட மாட்டேன்னு சொல்லிட்டியா? குஃப்ருனால. குஃப்ருனால் நீ தடுக்கிற சக்தி உனக்கு யார் கொடுத்தா? அல்லாஹ் கேட்கிறான். ஒன்ன மறுக்கு, நீ என்னதானே மறுத்தா அவன்? அதனால இன்னைக்கு அவங்க உயர்ந்துட்டே போறாங்க மாற்றார்கள். ஏன் தெரியுமா? அவன் இருக்கிறதுல கலப்படம் இல்லாம இருக்கான், பியூரா இருக்கான். பியூர் குஃப்ரு. இந்த பியூர் ஹலால் மாதிரி எங்க பார்த்தாலும் கடைகள்ல பியூர் ஹலால். எங்க வாங்குறான்னு தெரியாது, யார் அறுக்கிறான்னு தெரியாது. சரி, உதாரணம் சொல்லல, கேஎஃப்சியா? கரெக்டா சொல்றா? கேஎஃப்சி வேற என்னது? எங்க இருக்கிறாங்க? எத்தனை புருகா, எத்தனை தாடி, கேடி ஏதோ சொல்லுங்க. எங்க இருக்கிறாங்க தெரியுமா? மசா அச்சா, டேஸ்ட் செம்ம டேஸ்ட். இப்படியா சுவைக்கு நம்ம அடிமையா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பசியுடைய மயக்கம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலான்னு சொல்றாங்க, சாப்பாடு இல்லாதால மயக்கமுற்று விழுந்து விடுவேன். எனக்கு ஏதோ நோய் வந்துருச்சுன்னு சொல்லி எல்லாரும் என்னை எட்டி ஒதிப்பாங்க. என்னை ஷூர் நினைவுக்கு கொண்டு வர்றதுக்காக மிதிப்பாங்க. உண்மையில எனக்கு பசி மயக்கத்தினால இருந்த மயக்கம். யார் சொல்றா? அபூ ஹுரைரா. இன்னைக்கு ரிவாயத்துல அபூ ஹுரைராவுக்கு பிறகுதான் எல்லாமே ஹதீஸ்ல.
அவரை விட பெரிய ஆளின் எனக்கு தெரிஞ்சு எவனும் இல்லை. சாரி எவரும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு எப்படியோ கபரை வீணாக்காதீங்க. கபருடைய வாழ்க்கை எங்க போன வாரம் நான் சொல்ல டைம் இல்லாதனால நான் விட்டுட்டு போறேன். அமீரே ஷரியத் கர்நாடகா மௌலானா முஃப்தி சதீர் சாப் மர்ஹூம் ரஹ்மத்துல்லாஹி இறந்துட்டாங்க. நல்லவங்க போய்கிட்டே இருக்காங்க. அவங்க இறக்குறாங்க. கர்நாடகா கவர்மெண்ட் அரசு மரியாதையுடன் தஃபன் பண்ணாங்க. யாருக்கா தெரியுமா? தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. ஏன்னா நான் என்ன அச்சு விடுற மாதிரி அப்படியே பார்க்குறாங்க. எங்கேயோ மாப்பிள்ள ஏதோ ஒன்று கொண்டு வந்து ஏதோ விட்டுட்ருக்காண்டா. விட்டுட்ருக்க இடம் இது இல்லைங்க. ப்ரெஸ்ஸு மீடியா ஆஜியார் பார்த்துருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னொன்று என்ன தெரியுமா? அநேகமாக சபீலுர் இர்ஷாது பெரிய மதரசா இருக்குது கர்நாடகாவில். அதான் தாய் மதரசா கர்நாடகாவுக்கு. நமக்கு எப்படி பாக்கியாத்தோ நம்ம இந்தியாவுக்கு எப்படி தேவபந்தோ அது மாதிரி சபீலுர் இர்ஷாத். என்னுடைய மாமனார் மருகமும் அங்கே தான். நம்முடைய பழைய ஹாஃபிஸாபும் அங்கே தான் முடித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. தர்வேஷ் மருகும் அதிலக்கும் அங்கே தான் முடித்தவங்க நிறைய பேர். பல வருடங்களுக்கு முன்னால் அடக்கம் செய்த கபர், புரியுதுங்களா? தோன்றாங்க. கஃபன் கூட ஒன்றும் ஆகலை. பார்த்தீங்களா வீடியோ? கஃபன் கூட ஒன்றும் ஆகலை. பல வருடங்களுக்கு முன்னால் அடக்கம் செய்யப்பட்ட ஒரு பெரியவருடைய கபர். அவங்களுக்காக தோணுனாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? தாடி வச்சவன் ஜுப்பா போட்டவெல்லாம் அதிரத் ஆயிட்டான். உண்மையான அதிரத்துல ஒதுக்க போடுறான். போன வாரம் எனக்கு பட்ட வலிக்கலாங்க. ஒருத்தர் கூட கேட்கலங்க. போன்ல ஒருத்தர் கேட்டாரு. என்ன ஹார்ட் அனுப்பிச்சார் ஒருத்தர் போன்ல. ஏன்னா பார்க்கறது ரொம்ப நேரம் ஆகுதுல்ல. பெருமைக்காக சொல்ல. 30 வருஷத்துக்கு ஒரு பட்டமளிப்பு விழா இப்போ கூட ஸ்டேட்டஸில் வச்சிருக்கேன். எவனாவது பார்த்து வாழ்த்து சொல்லுவான். ஒரு சந்தோஷம் தாங்க, மகிழ்ச்சி இல்லையா? பெரிய பேர் பண்ணிட்டு வந்துட்டாருங்களா? சரி விடுங்க. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பசி என்றால் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் காபத்துல்லாஹ்ல ஒட்டிட்டானுங்க. அபூ ஜஹலுடைய தலைமையில், அபூ சுஃபியானுடைய தலைமையில் ஒட்டிட்டாங்க. முஹம்மதை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க மாட்டோம், உணவு கொடுக்க மாட்டோம், எதை விற்க மாட்டோம். ரசூலுல்லாஹ் சஹாபாக்களோட போறாங்க. யார்கிட்ட போறாங்க? தன்னுடைய சிறிய தந்தை அபூ தாலிப்கிட்ட போறாங்க. போகும் பொழுது இதை கேட்டவுடன் இப்போ கூட சொல்ற அபூ தாலிப் கடை ஈமான் ஏற்கல. ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒத்துழைச்ச மாதிரி யாரும் ஒரு சித்தப்ப பெரியப்ப ஒத்துழைச்சிருக்க மாட்டான். கண்ணீர் வடித்த நிலையில முகமது அவருடைய கரத்தை பிடிச்சிட்டு நேரா போறாங்க மலை அடிவாரத்துல. அங்க அவருக்கும் சொந்த இடம் இருந்திருக்குது. அதுக்குதான் அதுக்கு பேரே என்ன தெரியுமா? ஷுஅபே அபி தாலிப் தான் பேரே. ஷுஅபுனா காட்டி, காட்டினா பள்ளத்தாக்கு. இது ரெண்டுக்கும் தர்ஜுமா தெரியலன்னா விட்டுருங்க. என்ன இங்கிலீஷ்ல சொல்லுங்களேன். பள்ளத்தாக்குக்கு என்ன சொல்றது? வெயிலா? வேலியா? சரி, வேலி வேலி வேலி. அந்த தங்கினாங்க. யாரு? அவர் தங்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையான லீடர் அவரு. தடுக்க முடியல. முகமது அவர்களே, என்னால் தடுக்க முடியல. உங்களோட நான் இருக்கிறேன். பல மாதங்கள், சொல்ல போனா ஒரு ரிவாயத்துல 3 வருஷம் வருது. அந்த பள்ளத்தாக்குல பசியினால் கதறுகின்ற குழந்தையுடைய சத்தம் ஊருக்கு கேட்கும். இன்னைக்கு பசியினால, பட்டினினால, காதால எத்தனை பிள்ளைகள் செய்தாயிருக்காங்க தெரியுமா? நானும் நீங்களும் என்ன பண்ணோம்? சென்னை என்ன புடுபுணும்னு சொல்லணும் உங்களெல்லாம். நான் என்னை சேர்த்துதான் சொல்றேன். அழுதுருப்போமா? எனக்கு வந்தா தக்காளி சட்னி மாதிரி பேசுறோமே, நான் பிள்ளைக்கு வந்தா கஷ்டம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 3 வருஷம் கிட்டத்தட்ட ஒட்டப்பட்ட இது தரையா பிடித்து அந்த பேப்பர் கிளீர வரைக்கும் ரசூலுல்லாஹ் அங்க இருந்தாங்க சஹாபாக்களுடன். பசி, வெயில் நேரத்துல மதீனால வெளியே. இது மக்காவுடைய நிலைமை. மதீனாவில் அரசர்
மன்னர், மன்னாதி மன்னர் ரசூலுல்லாஹ். நிலைமை என்ன தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹஸ்ரத்து கூட அப்படி வாழ மாட்டாங்க. நல்லா அல்லாஹ் வச்சிருக்கான், நல்லா வச்சிருக்கான் அல்லாஹ். மாற்று கருத்தே கிடையாது, மாற்று கருத்தே கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு விழாவுக்கு எவ்வளவு செலவு பண்றது தெரியுமா? நோட்டீஸ் பாருங்க எப்படிலாம் இருக்கு. பசிச்சவன் செத்துட்டு இருக்கான், பசிச்ச நிலைமையில. ஏழை குமருங்க என்னென்னவோ ஆகிட்டு இருக்காங்க. ஜினா வெளிப்படையாயிடுச்சு. ஆனா நமக்கு என் படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாப்பிள்ளை வேணும், என் படிச்ச படிப்புக்கு ஏற்ற மணமகள் வேணும். வானத்துல இருந்து இறங்குவாங்க பார்த்துட்டு நீங்க, அப்புறம் நீங்க மிக்கா படிக்கீங்க. நல்ல ஆலிமா விட ஒரு மணமகள் யார் இருக்க முடியும்? எந்த ஆலிமாவும் சொல்லல, பொதுவா சொல்றேன். வீடு சொர்க்கமா இருக்குதுன்னு சொன்னா நல்ல பரம்பரையில நல்ல தன்னைத்தானே தீன்தாரியாக ஆக்கிக்கொண்ட தாயிகள் பெண்கள் இருக்கிறாங்க. எப்படி இருக்காங்க தெரியுமா? அந்நியான பார்க்காத பெண்கள். எனக்கு இவங்க தான் பிடிக்கும். வந்துட்டாங்க என் புருஷனை விட. அவன் கெட்டிக்க வேண்டியதில்லை, கெட்டிக்கிறானா பார்க்கலாம். அவன் சொல்ல வச்சிக்கிறேன்னு சொல்லுவான், கெட்டிக்கிறேன்னு சொல்ல மாட்டான். அதான வேலை அவனுங்களுக்குலாம். நல்லா யோசிச்சுங்க. நொக்க கூட சொல்றேன், பகிரங்கமா சொல்றேன், தயவு செய்து உண்மையை பேச விடுங்க, அல்லாவுக்காக பேச விடுங்க. சமூகம் எங்க போயிட்டு தெரியுமா? புல்டோசர் யூபியை தொடர்ந்து இப்ப மும்பைக்கு வந்திருக்குது. தெரியுமா தெரியாதா? இப்ப இங்க என்ன சொல்றோம்? किसे पता लीजा? मैं उसेद बा आया है उन्हें कैसा क्या करता मालिका उन्हें அப்படின்னா நவுது பில்லா லயாசு பில்லா. தன்னைத்தானே தற்காத்துக் கொள்வது கூட ஈமானுடைய கடமைங்க. என் விரலுங்க நான் கிள்ளிக்க முடியாது. கிள்ள முடியுமா? கிள்ளைன்னு சொன்னா பாவம். என் உடம்புல இருக்கக்கூடிய ஏன் விரலை. மதீனாவுல ரசூலுல்லாஹ் போறாங்க. ஒரு நல்ல வெயில் நேரம். போகும்போது பார்த்தா முன்னாடி சித்திக் அக்பரும் உமர் ரலியல்லாஹு வராங்க. என்ன இந்த நேரத்தில் வரீங்க? ரசூலுல்லாஹ் முன்கூட்டியே சொல்லிட்டாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் யதார்த்தவாதிங்க. இங்க யதார்த்தமா பேசுறவங்களுக்கும் வாழ்றவங்களுக்கும் பிடிக்காது. அப்படியே ஏமாத்துறவன் பிடிக்கும். ஏமாத்துறவனும் முஸ்லீம் இல்லை, ஏமாறுறவனும் முஸ்லீம் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யதார்த்தம் தான் ரசூலுல்லாஹ். செயற்கையான வாழ்க்கை ரசூலுல்லாஹ் வாழ்க்கையிலே கிடையாது. ரசூலுல்லாஹ் பசிங்க, அதனால வெளியே வந்தேன்னாங்க. ரெண்டு பேரும் சொல்றாங்க. அவங்களும் அதே மாதிரி ஆச்சு. தலைவர் என் வழியோ அவ்வழியாச்சு. யார சொல்ல நாங்களும் உங்ககிட்ட வந்தா ஏதாவது கிடைக்கும் தான் வந்தோம் அப்படின்னாங்க. சித்திக் அக்பர், உமர் எப்பார் 3 பேரும் போறாங்க. ஒரு அன்சாரி கிட்ட போயிட்டு பசிக்குது சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டாங்க. அதே மாதிரி சுப்பவாசிகள் பசிச்ச நிலையில் இருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய இதுல பால் வந்துச்சு. அபூ ஹுரைரா சொல்றாங்க, பாலோட போன பால் கிண்ணத்தோட போகும் பொழுது டைம் ஆயிடுச்சுங்க. நிறைய விஷயத்த சொல்லணும்னு சொன்னேன். பால் கிண்ணத்துல எவ்வளவு இருக்கும்? பால் 1 லிட்டர் இருக்கும்னு வச்சுங்களேன். எல்லாரும் கொடுக்குன்றாங்க. அபூ ஹுரைரா பார்க்குறாங்க, எனக்கே பத்தாது, எனக்கு அப்படிப்பட்ட பசி, எல்லாரும் கொடுக்க சொல்றாங்க. சர்க்கார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அப்படியே இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் ஹஜ்ரத் இல்லை, நல்லா யாரும் வச்சுங்க. குறிப்பா என்ன மாதிரி ஹஜ்ரத்லாம் இல்லை, இருக்காது. புரியுதுங்களா? ஏன்னா மற்றவங்க குறை சொல்லக்கூடாதுங்க. தவறானவங்க தான் சித்தரிக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்குது, சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் இருக்குது. மக்கள் ஏமாந்துடாதீங்க. கடைசியில ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூ ஹுரைரா சாப்பிடுங்க. அவங்க சாப்பிட்ட பிறகு இருந்துச்சு. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். கந்தக்கூடிய போர், அந்த போர்ல பார்த்து சுத்தி அகல் கெட்டிட்டாங்க. வெளியில அபூ சுஃபியானுடைய தலைமையில எதிரிங்க நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை கூப்பிடுறாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா இன்னொரு சஹாபி யா ரசூலுல்லாஹ் பசியா இருக்குன்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் வயிற்று திறந்து காட்டுறாங்க. 2 கல் கட்டப்பட்டு இருக்குது. ஒரு ஹஸ்ரத், ஒரு ஹாஜி. இப்படிப்பட்ட நிலைமை அல்லாஹ் நமக்கு கொடுத்தானா? சொல்லுங்க. எனக்கு தரலங்க, உங்களுக்கும் தந்திருக்க மாட்டான் இன்ஷா அல்லாஹ். நம்ம என்ன நன்றி செலுத்தணும்? என்ன அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும்? எப்ப பார்த்தாலும் புலம்பல், எப்ப பார்த்தா இன்னொருத்தருடைய குறைய பேசுறது.
அதே அஹஸாப்ல ரசூல்லா கூப்பிடுறாங்க, இரவு நேரமா இருக்குன்னு வச்சுங்களேன். சஹாபாக்கள் ரசூல்லா கூப்பிட்டு போலங்க. சஹாபாக்கள் ரசூல்லா கூப்பிட்டு போகல. ஏன் தெரியுமா? போறதுக்கு சக்தி இல்லை, பசியினால. சுத்தி ஊர் சுத்தி பள்ளம் தோண்டி இருக்காங்க பசிச்ச நிலையில. ஒரு கட்டத்துக்கு மேல ஹுதைஃபா அப்படின்னு கூப்பிட்டுட்டாங்க ரசூலுல்லாஹ். ஹுதைஃபாவை தான் ரிவாயத் பண்றாரு, சொல்றாரு, என் பேரை கூப்பிட்டவர்கள போய் தான் ஆகணும். தட்டு தடுமாறி போனேன், ரசூலுல்லாஹ் அழைச்சிட்டாங்களே பேர் சொல்லி. யாரும் வராததால ஹுதைஃபாவை அழைச்சாங்க. போய் பாருங்க எதிரிகளுடைய நிலைமை என்னன்னு. கஷ்டப்பட்டு போனேன், அதுக்கு பிறகு குளிர்ந்த காற்றை எல்லாம் கொடுத்தா, எதிரிகள் ஓடினார்கள். சொல்லக்கூடிய நோக்கம் பசி. மறந்துடாதீங்க, நம்ம வயிறு நிறைய சாப்பிடும் பொழுது சொந்தங்கள் இன்னைக்கு பசிச்ச நிலையில இருந்தா இந்த வயிறு என்ன ஆகும்? நான் தொழுதுட்டாரு, நோம்பு வச்சிருக்காரு, நான் ஹஜ்ஜுக்கு மேல ஹஜ்ஜு, நீ என்ன வேலை செஞ்சுக்காது, உனக்காக செஞ்சிருக்க. இது கண்ணீர் பத்துமா பத்தாரா? இன்னைக்கு பாருங்க, திருத்துறோன்னு சொல்லிட்டு திருத்தக்கூடிய முறையும் தெரியாம 2 விஷயம், 2 முஸ்லிம் பெண்கள். நான் சொல்லி தான் முடிக்கணும், முடிஞ்சிருச்சு நேரம். சொல்லவா? ஏன்னா டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு பொண்ணை திருத்துறேன்னு சொல்லி ஒரு ஊரில் போய் இப்படியா இப்படி ஆடுது அப்படி ஆடுதுன்னு சொல்லி அந்த பொண்ணு உண்மையான டேட்டா எடுத்து விட்டு ஊரெல்லாம் நாரி போய் கொஞ்சம் யோசிச்சு பாரு. இது திருத்துற முறை இல்லைங்க, இது திருத்துற முறை இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரே குழந்தைய வளர்க்குறதுக்கு 3 பேர் வந்தாங்க. போன ஜும்மாவுக்கு முந்தைய ஜும்மால சொன்னேன்னு நினைக்கிறேன். அலி, ஜெயித், ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ்வுடைய தீர்ப்பு யார்கிட்ட இருந்துச்சு? ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன்னா அவங்களுடைய காலா, அந்த பொண்ணுடைய காலாவை நிக்கா பண்ணியிருக்காங்க. அதுக்காக ரசூலுல்லாஹ்வுடைய தீர்ப்பு கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா? அலி என்னோடு இருப்பீர்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஜெயிதை பார்த்து நீ சிறந்த மனிதர்னு சொல்லிட்டு தீர்ப்பு அப்படி வழங்குறாங்க. யாருடைய மனசை உடைக்கல, இவங்க திருத்துறாங்களாம். அந்த அம்மா நல்லா கழுவி விட்டுச்சு. மறுபடியும் சீண்டுட்டே இருக்கிற மாதிரி நான் கேள்வி. என்னுடைய நமக்குன்னு ஒரு ஐடி ஃபீல்டு இருக்குது, சரி, இதுக்கு பின்னாடி நான் போயிட்டு இருக்க முடியாது இல்லை, என் மாணவர்கள் இருக்காங்க. மாணவர்கள் தானே ஜி? அல்ஹம்துலில்லாஹ். ஏற்றுக்கிட்டீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். நீங்களாவது உஸ்தாதை ஏற்றுக்கிட்டீங்களே, பயன்படுத்தாதே வச்சிருக்காங்க ஜின்னு. இப்போ கூட சொல்கிறேன், 6லிருந்து 60 வரை மார்க்க சம்பந்தமாக என்னென்ன வேணுமோ இன்ஷா அல்லாஹ் ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்க ரெடியாக இருக்கு. ஜொஹர், அசர், மக்ரிப், இஷா 4 வக்து கூட, ஆன்லைன் ஆஃப்லைன். இது அறிவிப்பு செய்யலாமான்னு தெரியல, அதுக்கெல்லாம் தாண்டி வந்துட்டேன். காத்திபி ஃபைதா உठाओ பை முஜரி, உங்கள் ஃபாய்தா ஆகுமா இல்லை எனக்காகும் மார்க்க கல்வி வச்சு சும்மா. சரி, இன்னொரு விஷயம் பாருங்க, கேரளாவில் தெரியும், தேவையாது, நல்லவரா கெட்டவரா நடந்த சம்பவம் நமக்கு தெரியாது. பேருந்துல போய் எல்லாருமே தெரியுதுங்க. இவ்வளோ பேசுறது யாருமே அப்படி இருந்தாங்க. இது 2 எல்லாருமே தெரியுத. எல்லா மாமும் எங்க இருக்காங்க? சோசியல் மீடியால இருக்காங்க. நல்ல விஷயம்தான். எதிரியை அடிக்கிறதுக்கு முதல்ல ஆயுதம் சோசியல் மீடியா தான். ஒன்றும் புதுர்பால் அப்புறமா இருக்கக்கூடாது. நல்லதை பரப்புங்க, கெட்டதை ஒளியுங்க, வேணான்னு சொல்ல. இந்த அம்மா செல்ஃபி எடுத்து இவன் என்ன உரசிட்டான் சொல்லி, அவர் உத்தமர், முஸ்லீம் இல்லையே அவர், நான் கேவலப்படுத்துன்னு நினைக்காதீங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு? இறந்துட்டாருல்ல. அந்த கேரளா நபர் என்ன பண்ணிட்டாரு? தவறு பண்ணாரா பண்ணலையா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பெண்ணுடைய அந்த வீடியோ 2 மில்லியனா 2 மில்லியன் ரீச் ஆனவனை அவமானப்பட்டு சூசைட் பண்ணிட்டாப்ல அந்த ஹிந்து சகோதரர். இப்போ அந்த பொண்ணு மேலே கேஸ். எனவே அல்லாஹ் நல்லடியா, சமூகம் எங்க போயிட்டு இருக்குது? ஒரு பக்கம் பசியில் அல்லாஹு தஆலா சோதிக்கிறான். அந்த மக்கள் இன்னும் அல்லாஹு அஹதுன்னு சொல்றாங்க. நம்ம சோசியல் மீடியால ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு திருத்தக்கூடிய முறையும் தெரியாம தெரிஞ்சுக்கிட்டு. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, அப்படிப்பட்ட வறுமையில் வாழக்கூடிய அவர்களுக்கு முடிந்தளவு துவா செய்யணும். இன்ஷா அல்லாஹ் நம்மால் உதவி செய்ய முடியும். நமக்கு பக்கத்தில் இருக்காங்கன்னா உதவி செய்யுங்க. இதுக்கு எந்த அதிர்த்தையும் பார்க்க வேணாம், எந்த யாரையும் பார்க்க வேணாம். ஒருத்தர் கஷ்டப்படுறாங்களா, வலது கை செய்கிறது இடது கை தெரியாமல் செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா உங்களுடைய கபருடைய வாழ்க்கைக்காக செய்யக்கூடிய ஒரு தர்மங்கள் அதெல்லாம். ரசூலுல்லாஹ் இப்படி தான் பண்ணாங்க.
ஆமீன். வாஹ்ருது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தொழுகின்றோர் தொழுது கொள்ளலாம்.